I'll start with you, Saundar sir. Sir, you've been part of a legacy brand, legacy business for the last 2 generations, right? And you're also part of the startup network. You are investing actively in startups. You're seeing two worlds. What's your take on what's happening in this world and the other world? Good afternoon. இது ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். இது எப்படின்னா இந்த டேவிட் வர்சஸ் த கோலியாத் மாதிரி ஒரு கொஸ்டின். கண்டிப்பாக லெகசி பிராண்டுன்னு சொன்னாலே அந்த ப்ராடக்ட், அந்த கேட்டகரி, அந்த சேல்ஸ், அந்த ப்ராஃபிட் எல்லாமே செட் லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம். எப்போ நம்ம ஸ்டார்ட் அப்புன்னு சொன்னாலே ஆப்வியஸ்லி இதில் ஏதோ ஒன்று இல்லை, விச் இஸ் பொதுவாக ப்ராஃபிட் இல்லை, அதான் அர்த்தம். ஏன்னா அந்த ப்ராஃபிட் நல்லபடி இருந்துச்சுன்னா டே ஒன்ல கண்டிப்பாக அந்த லெகசி பிராண்ட் சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. அந்த இதை இந்நேரத்துக்கு அவங்களே ஆரம்பித்து செஞ்சுருப்பாங்க. அந்த ப்ராஃபிட் வர்றதுக்கு ஏன் அது வரலன்னு சொல்கிறதுக்கும் அது எப்போ வரப்போகுதுன்னு சொல்கிறதும் தெரியாமல் இருக்கிறது தான் இருக்கிற ஒன் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ். லெகசி பிராண்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பவுன்ஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவர் சொன்ன எக்ஸாம்பிள் அந்த போர்ட்லாம் காமிச்சார். த மோமெண்ட் அந்த ஸ்டார்ட் அப் அந்த ஃபார்முலா கிராக் பண்ணிட்டாங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க அவங்க ஓகே வெட் யூ கால் இட் இன்வெஸ்ட், பார்ட்னர், அக்வயர் ஏதோ ஒன்று செஞ்சுருவாங்க. ஆனால் அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் எவ்ரிபடி வில் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ ஏன் நான் பர்சனலாக அங்கேருந்து இங்கே வரேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் 20 இயர்ஸாக அந்த பிஸ்னஸ் இருந்து நான் கற்றுக்கிட்டது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது மட்டும்தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறது நான் சொல்லக்கூடாது. தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு ஸ்லைஸ் அ கேக்கு. ஸோ எப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்கிறத ஓப்பன் மைண்டோட பார்க்கறதுக்காக தான் ஐ கம் அண்ட் கீப் சீங். ஒவ்வொரு இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அதனால் இட் இஸ் அ ஓப்பன் பிளே கிரவுண்ட். அட் சேம் டைம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பெருசாக பண்ணுறதா அப்படியே காப்பி அடித்து சின்னதாக ஆரம்பிக்கிறது இஸ் நாட் ஸ்டார்ட் அப். ஐ திங்க் பீப்புள் அந்த மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஸ்டார்ட் அப்.